நெய்யும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இறை சந்ததியில் நாம் அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். எது உயர்ந்ததாக நீ காண்கின்றாயோ, பணம் நீ முக்கியமா பார்க்கின்றாயா, புகழ் உனக்கு முக்கியத்துவமா பார்க்கின்றாயா, உறவுகளை நீ பார்க்கின்றாயா, அதை இறை பாதத்தில் விட்டுக்கொடு. தெய்வம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களும் செய்வார். தலைமுறை தோறும் நீ அங்கு நினைவு கூறப்படுவாய். மக்களை, இன்று காலையில் நாம் பார்த்தோம். தொடர்ந்து படியுங்கள். இது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வாக்கியம். அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அடுத்தது, வல்லவரம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். பணம் தூயவர் என்பதை அவரது பெயர். அப்போ காலையில் நாம் பார்த்தோம், கண்ணோக்கினார். அடிமையில் இருந்த என்னை தெய்வம் கண்ணோக்கினார், தாழ்நிலையில் இருந்த என்னை தெய்வம் கண்ணோக்கினார். இப்போ 2வது, அடிமையில் இருந்த என்னை தெய்வம் தலைமுறை தலைமுறையாய் அவர் உயர்த்தியிருக்கின்றார். அடிமையில் இருக்கின்ற ஒரு நபரை தெய்வம் உயர்த்துவார். யாருக்கு அடிமை? தெய்வத்திற்கு அடிமை. அன்னை மரியாள் தெய்வத்திற்கு அடிமையாகின்ற காரணத்தினால், அவருடைய பேச்சுக்கு முழுமையாக விட்டு கொடுத்த காரணத்தினால், அவருடைய செயல்பாட்டுக்கு முழுமையாக விட்டு கொடுத்த காரணத்தினால் தெய்வம் தலைமுறை தலைமுறையாக அவரை உயர்த்தி விடுத்தார். இதே மாதிரி பைபிளில் ஒரு நபர் உண்டா? தலைமுறை எங்கும் சொல்லப்படும், நம்ம எல்லோருக்கும் தெரியுமே. எங்க? பாவியான பெண். எப்படிங்கள்? மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் படிங்கள். 1 படிங்கள், ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக. 9வது வாக்கியம் தான் நமக்கு தேவை. ஆனால் நாங்கள் 1 படிக்கும்போது ஈஸியாக படி. பெண் ஒருவர் வந்தார். அடுத்தது, அந்த தைலம் கலப்பற்றது 1. 2வது, விலை உயர்ந்தது. அவ 1 கலப்பற்றது, 2வது விலை உயர்ந்தது. அடுத்தது, அவள் அந்த படிகை சிமிழை உடைத்து இயேசுவின் தலையில் ஊற்றினாள். நாம் பார்க்கின்றோம், அந்த கலப்பற்றது கலப்படம் அற்ற அந்த தைலம், விலை உயர்ந்த தைலம், அது அந்த பாட்டிலால் உண்டு. அவள் என்ன செய்கின்றாள்? அதை அவள் உடைக்கின்றாள். உடைத்து இயேசுவிடத்தில் கொடுக்கின்றாள். இயேசு முழுமே ஒப்பு கொடுக்கின்றாள். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். இந்த தைலத்தை வீணாக்குவது ஏன்? இது இத்தனை காசுக்கு இது விற்று கொடுத்திருக்கலாமே என்று சொல்கிறார்கள். மக்களை நாம் பார்க்கின்றோம், தனக்கு விலை உயர்ந்த ஒன்றை எடுத்துக்கொண்டு அவள் யாரிடத்தில் கொண்டு கொடுக்கின்றாள்? இயேசுவிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றாள். நீயும் நானும் நமக்கு விலை உயர்ந்ததாக எதை நாம் காண்கின்றோம்? எதை நீ விலை உயர்ந்ததை காண்கின்றாய்? அதை இயேசுவின் பாதத்தை நீ கொண்டு கொடுத்தாயா? நீ எல்லாம் கொடுக்கின்றாய். எதை நீ கொடுக்கிறாய்? உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10ல் 1 பங்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 10ல் 1 பங்கு புரிந்து கொள்வதற்காக 10ல் 1 பங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலயத்தில் பங்குகளில் நீ 10ல் 1 பங்கு நீ கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அந்த 10ல் 1 பங்கு நான் கொடுக்கிற சமயத்தில் எப்படி நான் கொடுக்கிறேன்? மிச்சத்திலிருந்து கொடுக்கின்றேனா அல்லது என் இருக்கிறது நான் கொடுக்கின்றேனா? இறைவனுக்கு நீ எந்த மனநிலையை நீ கொடுக்கின்றாயோ அதுக்கேற்றபடி தான் உனக்கு கிருபைகளும் ஆசீரும் கிடைக்கும். நல்ல ஒரு உதாரணம் வேண்டுமென்றால் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் நான் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் அந்த ஏழை கைம்பெண் எடுத்து படிங்கள். 1 முதல் 4 வரையில் திரும்ப இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஏழை கைம்பெண் எடுத்து படிங்கள்.
செல்வர்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை தெய்வம் கண்டார். அடுத்த வார்த்தை, வறுமையில் வாடிய பெண் ஒருத்தி இருந்தால். அடுத்தது, 2 காசுகளை போடுவது கண்டார். அப்ப வறுமையில் வாடிய அந்த பெண் 2 செப்பு காசுகளை போடுவதும் செல்வர்கள் கொண்டு வந்து கொட்டுவதும் தெய்வம் கண்டு கொண்டு இருக்கின்றார். இனி அடுத்த வார்த்தை, இந்த ஏழை கைம்பெண் எல்லாவற்றையும் மிகுதியாக போட்டு இருக்கிறாள். என்ன காரணம்? இயேசுல காரணம் என்ன நமக்கு தெரியுமே. அடுத்தது, அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிச்சத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். ஆனால் இவளோ தனக்குள்ளது அனைத்தையும் தான் போடுகின்றாள். அப்போ நம்ம என்ன இதில் கத்தோலிக்க திருச்சபை சொல்லித்தர அர்த்தம் என்ன? மிச்சத்தில் இருந்து நீ எடுத்து போடுகிற என்றால் உன்னுடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றிய பிறகு, உன்னுடைய தேவைகளை முடித்த பிறகு, அதன் பிறகுதான் நீ என்ன செய்கின்றாய்? அங்கு நீ கொடுக்கின்றாய். முக்கியத்துவம் தெய்வம் வருவதில்லை, அது பிச்சை போடுவது போல் ஆகிறது. அங்கே சார்ந்து வாழ்வதில்லை. இப்போ எனக்கு 10,000 ரூபாய் இருக்கின்றது, என் தேவையெல்லாம் முடிகிறது. 8,000 ரூபாயில் என் தேவையெல்லாம் முடிந்து விட்டது, மீதி 2,000 இருக்கின்றது. இந்த 2,000 எனக்கு தேவையில்லை, அது மிச்சம் தானே. இந்த மிச்சத்தை இந்த ஆண்டவரை நீ எடுத்துக்கொள், இந்த மிச்சத்தை நீ எடுத்துக்கொள். அது அன்பின் வெளிப்பட வர அவசியம் கிடையாது, அங்கே அன்பு வரவிட அவசியம் கிடையாது. அதை ஏதோ இந்தா எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையாக இருந்தது என்றால் நான் அதை எடுத்துக்கொண்டிருப்பேன். என்னுடைய நிறைவு முடிந்து விட்டது, இனி அடுத்தது மிச்சம் இருக்கிறது, இது நீ எடுத்துக்கொள். அப்போ நான் இறைவனை சார்ந்து நான் வாழ்வதில்லை, எனக்கு தேவையானது அங்கே இருந்து விடுகிறது. டிபெண்டன்சி அங்கே கிடையாது. ஆனால் இங்கு நாம் பார்க்கின்றோம், இங்கே யாரு? இந்த ஏழை கைம்பெண். இந்த ஏழை கைம்பெண் இடத்தில் அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே 2 செப்பு காசு தான். ஏற்கனவே வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவள், ஏற்கனவே வறுமையில் வாடிக்கொண்டிருப்பவள், அப்படி வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அவளுக்கு ஒன்றுமே இது மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் அதையும் என்ன செய்கின்றால்? எடுத்து இயேசுவிடத்தில் கொடுக்கின்றாள். அது அத்தனையும் எடுத்து இயேசு கொடுக்கின்ற சமயத்தில் தெய்வம் சொல்ற வார்த்தை, இவள் தனக்கு உள்ளது அனைத்தையும் எடுத்து அங்கு கொடுக்கின்றாள். எப்போ தனக்கு உள்ளது அனைத்தையும் எடுத்து தெய்வசனில் கொடுத்து விட்டாலோ தெய்வம் சொன்ன வார்த்தை, இவளுடைய மன்றாட்டு அங்கு கேட்கப்படுகிறது. உடைய மன்றாட்டு கேட்கப்படுது. மக்களை நீயும் நானும் பார்க்க வேண்டும், இறைவனுக்கு எந்த மனநிலையோடு நாம் கொடுக்கின்றோம். ஆலயத்தில் பங்கு தலங்களில் நாம் கொடுக்கின்றோமே, காணிக்கை நாம் கொடுக்கின்றோமே, பங்கு தலங்களில் எப்படி நாம் காணிக்கை கொடுக்கின்றோம், எந்த மனநிலையை கொடுக்கின்றோம். இதோ நம்முடைய பங்கு தந்தையர்கள் அழைக்கின்றார்கள், மக்களே இன்று நாம் கெவி கட்ட வேண்டும், மக்களே ஆலயக்காரங்கள் நம்ம இது மாதிரி உண்டு, இது நாம் செய்ய வேண்டும், மக்களே இதை ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், மக்களே நம்முடைய பங்கு தலங்களில் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அதற்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று பங்கு தந்தை உங்களை அழைக்கிற சமயத்தில் ஒரு சில பேர் என்ன செய்கிறார்கள்? மனமு வந்து கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில பேர், பெரும்பாலானோர், சரி காரியம் என்ன, இவருக்கு வேற வேலையே இல்லை, இவருக்கு வேற வேலையே இல்லை, சும்மா பைசா பைசா பைசான்னு சாமியார்னா பைசா எடுத்துகிட்டு ஓடி போகிறாரா? இல்லையே. குடும்பத்தை எல்லாம் விட்டு ஓடி வந்த அவர் உங்களுக்காக பணி செய்ய கடவுள்போது அந்த இடத்தில் உன்னுடைய பணி தான் நடக்கிறது. நீத்தான் அந்த ஆலயத்தில் வர போகின்றாய், நீத்தான் அந்த பங்குகள் இருக்க போகின்றாய், நீத்தான் அந்த பகுதியிலிருந்து செயல்பட்டு ஜபிக்க போகின்றாய். அப்போ என்ன செய்கின்றாய்? உனக்காகத்தான் அது செய்யப்படுகிறது. ஆனால் அது புரிந்து கொள்வதில்லை, மாறாக அவர்கள் அதுக்கு விட கமெண்ட் அடிப்பது. ரெண்டாவது என்ன செய்கிறார்கள்? இந்தாங்க ஃபாதர், நாங்கள் கொடுத்து விடுகிறோம், உன்னிடத்தில் நிறைய உண்டு, நீ கொடுக்கலாமே, எங்களுக்கு எல்லாம் இல்லை ஃபாதர், ஃபீஸ் கட்ட வேண்டும் ஃபாதர், அது வேண்டும் ஃபாதர், இது வேண்டும் ஃபாதர், 1008 கேள்விகள், 1008 காரியங்கள் சொல்லக்கொண்டு நீ என்ன செய்கின்றாய்? 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்க வேண்டிய சூழல் உனக்கு உண்டு. ஆனால் நீ கொடுப்பது எத்தனை? 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், இவ்வளோதான் ஃபாதர் எனக்கு வைத்துக் கொள்ளுங்கள். இதான் வைக்கிற சமயத்தில் யார் அங்கே ஏமாந்து போகிறார்? அரு தந்தையா? அல்ல, அரு தந்தை அல்ல ஏமாந்தது. யார் ஏமாந்தார்? தெய்வம் ஏமாந்து கொள்கின்றார். உனக்கு நான் கொடுத்தேனே, எதற்காக? மற்றவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா? உனக்கு நான் வாரி வாரி தந்திருக்கின்றேன். ஆனால் நீ அந்த கொடுக்கும் மனநிலை உனத்தில் இல்லை. ஆனால் தாராள உள்ளத்தோடு கொடுப்பவர் யாரு? அந்த ஏழைகள், பாவப்பட்டவர்கள், தங்களிடத்தில் இருப்பதை அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதனால் தான் ஆசீர்வாதம் அங்கு போகிறது. உனக்கு பணம் இருந்த போதிலும் ராத்திரி உனக்கு உறக்கம் இல்லை. அதை காப்பதற்காக பல செக்யூரிட்டி நீ போட்டு கொண்டிருக்கின்றாய், கேமரா போட்டு வைக்கின்றாய். அந்த கேமரா பார்க்கறதுக்கு இன்னொரு கேமரா எந்த லட்சத்துக்கு கிடக்குது பார். இங்கே உனக்கு ஒன்றும் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் பாட்டில் கூலாக ஜாலி அமைந்திருக்கின்றான். அமைதியான உறக்கம் இங்கு வந்துடுகிறது. மக்களை எந்த மனநிலையோடு நெய்யும் நானும் செயல்படுகிறோம் என்று பாருங்கள். இந்த மகளானவள் அந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில், தனக்கு விலை உயர்ந்தது எது எது கண்டாலோ அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தவுடனே இயேசு சொன்ன வார்த்தை, இவள் அதிகமாக என்னை அன்பு செய்த காரணத்தினால்
நிறைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, 9வது வாக்கியத்தில் படிங்கள், பயங்கரமான வாக்கியம். உலகம் எங்கும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் இவள் செய்த காரியம் அங்கு நினைவு கூறப்படும், அது அறிவிக்கப்படும். தலைமுறை தோறும் இது உன்னுடைய செயல்கள் அங்கு கடந்து வரும். தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுகிற ஒரு மகன், ஒரு மகள், தலைமுறை தோறும் அவன் நினைவு கூறப்படுவான், அவள் நினைவு கூறப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய குடும்பத்தை பாருங்கள். நம்முடைய முதியவர்கள், நம்முடைய குடும்பத்தில் முதியவர்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பார்கள், கஷ்டப்பட்டு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு முன்னுக்கு வந்திருப்பார்கள். அவர்களுடைய பேச்சை, அவருடைய செயல்பாட்டை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய முன்னோர்கள், இதோ எங்கள் தாத்தாவுடைய தாத்தா அவர் கஷ்டப்பட்டார், அவர் அப்படி செய்தார், எல்லாம் செய்தார், இன்று இவ்வளவு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் என்று அவர்கள் செய்த காரியங்களை செய்வார்கள். நடுவில் வந்தவர்கள் பேரெல்லாம் வராது, நடுவில் வந்த பேரெல்லாம் வராது. அதான் அப்படியே போய்விடும். ஒரு ஆரம்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று வேணும், இந்த அருளாலயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அருளாலயத்தை கட்டி எழுப்புவதற்கு எந்த அளவுக்கு பாடுபட்டு உழைத்தார்கள் அருத்தந்தர்கள். முன்னால் இந்த அருத்தந்தர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு சில பேர் ஞாபகம் வரும், அவர் தானே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார். நடுவில் வந்த அருத்தந்தர்கள் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? இல்லையே, எல்லாம் பட்டு போயிடும். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இதோ முக்கியத்தங்களை உழைப்பாங்க கொடுத்து வந்திருப்பார்கள், அவர்கள் ஞாபகம் இருக்கிறோம். எல்லாவூர் எங்களுடைய தியான மையம், எல்லாவூர் இப்போ நீங்கள் பார்க்கிறீர்கள். அது ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, எப்படி அதை கஷ்டப்பட்டு எந்த நிலையை கொண்டு வந்தார்கள். ஓலையால் இருந்தது, இன்று தெய்வ ஆண்டவரின் புண்ணியத்தில் தெய்வ கிருபையால் உயர்ந்து இருக்கின்றது. அப்போ எப்படி கஷ்டப்பட்டு இப்படி மண்ணு கொண்டு வந்தார்கள் என்பது நீ காண்கின்றாய். ஆரம்ப காலத்தில் நீங்கள் அறிவீர்கள், சொல்லுவார்கள், அவர்கள் அங்கு இருந்தார்கள், அப்படி செயல்பட்டார்கள், அவருடைய ஜெபம்தான் இன்று இந்த நிலை கொண்டு வந்திருக்கின்றது. கஷ்டப்பட்டு உழைத்தார்கள். நடுவில் வந்தவர்களே எங்கள் பேர். உன் குடும்பத்திலே பாரு, உன் பங்கிலேயே பாருங்கள், உன் பங்கு எப்படி இருந்தது. ஆரம்ப காலம் உன் பங்கு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் அந்த அருத்தந்தை இப்படி கஷ்டப்பட்டு செய்தார். இந்த குடும்ப அங்கத்தினர்கள் நாங்கள் அத்தனை பேரும் 10 குடும்பம் தான் இருந்தோம், 50 குடும்பம் தான் இருந்தோம். நாங்கள் 50 குடும்பம் அருத்தந்தையோடு இணைந்து கொண்டு நல்ல காரியம் செய்து கொண்டோம். இன்று 500 குடும்பமாக அது மாறி இருக்குது என்றால் எந்த அளவுக்கு அந்த 50 குடும்பத்தை நீ நினைவு கூறுகிறாய் பார். தலைமுறை தோறும் அது நினைவு கூறப்படும். மக்களே, டிபெண்டன்சி வர வேண்டும். இந்த பெண் ஆனவள் தனக்குள்ளது அனைத்தையும் தெய்வ சன்னதியில் விட்டு கொடுக்கிறார். தனக்கு விலை உயர்ந்ததை எப்போ அவள் விட்டு கொடுத்தாலோ அப்போ தெய்வம் அவளை ஏற்றாள். நீயும் நானும் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நான் எதை விலை உயர்ந்ததை நான் காண்கின்றேன், எதை நீ விலை உயர்ந்ததை காண்கின்றாய். சமாரிய பெண் என்ன செய்கின்றாள்? குடத்தை இயேசுவின் பாதத்தில் வைக்கின்றாள். கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்ன? அந்த குடம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த குடத்தில் நம்ம என்ன எடுப்போம்? தண்ணி. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அப்படி என்றால் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. தன் வாழ்க்கை முழுவதுமே என்ன செய்கின்றால்? இயேசுவின் பாதத்தில் வைத்து விடுகின்றார். தண்ணீர் முக்கியமானது. இயேசுவின் பாதத்தில் தன் வாழ்வை முழுமை விட்டு கொடுத்த உடனே இதோ தலைமுறை தோறும் அவளை உயர்த்தி பார்க்கிறது. அவள் அத்தனை பேரையும் கொண்டது அவள் வழியாக வல்ல செயல் தெய்வம் செய்தார். ஒரு ஊரையே இதோ அவள் அங்கு கொண்டு வருகின்றார். நடக்காத காரியத்தை தெய்வம் நடத்தி தந்தார். மக்களே, நெய்யும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், இறை சந்ததியில் நாம் அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். எது உயர்ந்ததாக நீ காண்கின்றாயோ அதை இறை பாதத்தில் விட்டுக்கொடு. எது உன்னுடைய வாழ்க்கையில் நீ முக்கியத்துவம் என்று நீ காண்கின்றாயோ அந்த முக்கியத்துவத்தை இறைவனுக்கு விட்டுக்கொடு. பணம் நீ முக்கியமாக பார்க்கின்றாயா, அந்த பணத்தை இறைவின் பாதத்தில் வை. புகழ் உனக்கு முக்கியத்துவமாக பார்க்கின்றாயா, அந்த புகழை இறைவன் பாதத்தில் வை. உனக்கு வேலை தான் எனக்கு முக்கியம் என்று பார்க்கின்றாயா, அதை அங்கு வை. உறவுகளை நீ பார்க்கின்றாயா, அதை அங்கு வை. அங்கு வைக்கிற சமயத்தில் தெய்வம் உன்னை கொண்டு பெரிய காரியங்களும் செய்வார். தலைமுறை தோறும் நீ அங்கு நினைவு கூறப்படுவாய். மக்களே, அல்லாத மற்ற காரியங்களை நீ கொடுத்து கொண்டிருக்கிற என்றால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவ்வாறு நீ கொடுக்கின்ற சமயத்தில் மற்றவர்கள் கேலி பேச்சு பேசுவார்கள், திட்டுவார்கள். இந்த பெண்ணை பாருங்கள், அவள் தைலத்தை இயேசுவின் தலையில் ஊற்றிய பொழுது மற்றவர்கள் சொன்ன வார்த்தை என்பது என்ன? சீரியல் சொன்ன வார்த்தை என்ன? இது என்ன பைத்தியகரத்தனமாக இருக்கின்றது, இதை விற்றால் எவ்வளோ பைசா கிடைத்திருக்குமே, இது ஏன் இப்படி வேஸ்ட் செய்கின்றாய், இது ஏன் இப்படி செய்கின்றாய்? அதே மாதிரித்தான் மற்றவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய பணத்தை நீ தெய்வத்துக்கு நீ கொடுக்கிற சமயத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது, பிறர் அன்பை மையப்படுத்தி நீ கொடுக்கின்ற சமயத்தில், ஏழைகளுக்கு நீ கொடுக்கின்ற பொழுது 4 பேர் சொல்வார்கள், எடா உனக்கு விவரம் இருக்கா,
உனக்கு விவரம் இருக்கா? இப்படி ஏழைகளுக்கு நீ உதவி செய்கின்றாயே, உன் குடும்பத்தை யார் பார்க்கறது? பலரும் பல விதத்தில் பேசுவார்கள், பல நியாயமான காரியங்கள் சொல்லிக்கொண்டு பேசி கொண்டு இருப்பார்கள். நீ இப்படி உதவி செய்து கொண்டிருக்கின்றாயே, இதை யார் செய்வார்கள்? இதை இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு உதவி செய்கின்றாயே, இது ஏனடா, இதெல்லாம் தேவையா? அவங்களாம் முன்னாடி வரட்டும் என்று சொல்லிவிட்டு பலரும் காயப்படுத்துவார்கள். புகழை நீ மையப்படுத்தி போகிற சமயத்தில், ஏன்னா இந்த சமுதாயத்தில் நாம் வாழ வேண்டும், நமக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும், நீ ஏன் இப்படி இருக்கின்றாய்? அது மையப்படுத்தி போய் வேலை செய்ய பாரு, போய் படிக்க பாரு என்று நாம் சொல்கிறோமே. பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தெய்வத்தை மறந்து போலும் நாம் போய் கொண்டிருக்கிறோமே. பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. பரீட்சை வருகிறது, அதனால் கேட்டிசம் கட்டாயிடும். பரீட்சை வருகிறது, அதனால் குடும்பத்தில் ஜெபமாலை இருக்காது. பரீட்சை வருகிறது, அதனால் என்ன செய்கின்றோம்? வீட்டுக்கே வர மாட்டார்கள். டியூஷன் 20 மணி நேரம் நைட் ஸ்டடின்னு சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். பெற்றவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பார்கள். எந்த அளவுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்று பார். எது முதலிடம், எது நீ உன்னஸ்தானமாக நீ காண்கின்றாயோ அதை நீ கொடுத்திருக்க வேண்டும். அதை நான் கொடுப்பதில்லை. ஆனால் பேருக்கு நான் கோயிலுக்கு வருகின்றேன், ஞாயிற்றுக்கிழமை நான் கடன் திருப்பள்ளி நான் தவற மாட்டேன், நான் ஜெபமாலை நான் ஜெபிக்கின்றேன். கடமைக்காக சீக்கிரமாக முடிக்க வேண்டும், ஜெபமாலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு அடுத்த பணிக்கு நாம் போக வேண்டும். அப்போ கடமைக்காகத்தான் நீ ஜெபமாலை ஜெபித்தாய் ஒழிய அன்பு இல்லையே, அன்பு இல்லையே. அப்போ எந்த அளவுக்கு தெய்வம் அங்கு வேதனைப்படுகின்றார்? எது உன் வாழ்க்கை நீ முக்கியத்துவம் காண்கின்றாய்? உறவுகள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க முக்கியம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க முக்கியம், அதெல்லாம் நான் அங்கு போய்விடுகின்றேன். அங்கு போகிற சமயத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ட உடனே நான் போய்விடுவேன். ஆலயத்திற்கு வா, ஜெபமாலைக்கு வா, பாவ சங்கீதம் செய்யுன்னு சொல்லும்போது அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நோய்கள் இருக்கிற முதியவர்கள், பெரியவர்கள், குடும்பத்து அங்கத்தினர்கள் நோய்கள், காய்ச்சல் வர சமயத்தில் ஐயோ என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஆனால் அதே உன் பேரன், உன் பேத்தி, பாட்டி வாங்க, தாத்தா வாங்கன்னு சொல்லும்போது நீ காய்ச்சலாக இருந்தாலும் சரி, நீ பாட்டினை எழுந்து ஓடி போய்விடு. காரணம் என்ன? பேரன் அழைத்தான், பேத்தி அழைக்கிறார்கள், அவங்க போக வேண்டும், அங்கே போக வேண்டும். அதே குடும்ப அங்கத்தினர்கள் பங்கு தந்தை அழைப்பார், என்னங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லும்போது ஃபாதர் முதுகு வலி ஃபாதர் பண்ண என்ன எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதே பேரன் பேத்தி கூட விளையாடுவதற்கு அப்போ முதுகுவலி இருக்காது. காரணம் என்ன? அன்பு. உறவுகளுக்கு முக்கியம் கொடுத்து போகின்றாயே, அந்த உறவை தந்த தெய்வத்தை நீ மறந்து போய் விடுகின்றாயே. எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? எங்க டிபெண்டன்சி, எங்க டிபெண்டன்சி? டிபெண்டன்சி இல்லையே, சார்ந்து வாழ வேண்டும். அன்னை மரியாள் சார்ந்து வாழ்ந்தால், நான் உனக்கு அடிமையாக இருக்கின்றேன் ஆண்டவரே, இதா தாழ்ந்த நிலையில் நான் இருக்கின்றேன். தெய்வம் கண்ணோக்கினார், தலைமுறை தோறும் அவளை உயர்த்தி பிடித்தாள். இந்த பெண் ஆனவள், பாவியானது பெண் ஆனவள் இறைவனை சார்ந்து வாழ்ந்தாள். ஆண்டவரே நான் பாவி ஒப்புக்கொள்கின்றேன், இதோ விலை உயர்ந்தது என் வாழ்க்கையில், இதுதான் விலை உயர்ந்து நான் காண்கின்றேன், அதை எடுத்து உனக்கு நான் தருகின்றேன். கொடுத்த உடனே தெய்வம் சொல்லும் வார்த்தை, அவள் செய்தது தலைமுறை தோறும் அங்கு நினைவு கூறப்படும். மற்றவர்கள் திட்டினார்கள், கேலி பேச்சு பேசினார்கள். யார் திட்டினாலும், யார் கேலி பேச்சு பேசினாலும் அவள் எடுத்த முடிவில் மாற்றம் அங்கிருந்து இல்லை. ஆனால் நீயும் நானும் நாம் எடுக்கிற முடிவில் மாற்றம் வந்து விடுகிறதா? 4 பேர் சொன்ன உடனே ஏனடா இப்படி செய்கிறாய்ன்னு கேட்ட உடனே சரி சரி வேண்டாம் அப்படி என்றால், நீ யாருடைய விருப்பத்துக்கு நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று பார். ஒன்று வேண்டாம், வெள்ளிக்கிழமை தோறும் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார். எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாய்? இறை வார்த்தைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாயா? பக்தி முயற்சிகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாயா? எதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றாய்? சௌக்கியங்கள் வேண்டும் என்று அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாயா? அல்லது தெய்வத்தை நான் அனுபவிக்க வேண்டும் அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாயா? இங்கிருந்து ஜெரிக்கோ பிரேயருக்கு நீ வருகின்றாய், அதன் பிறகு ஆராதனைக்கு நீ வந்து விடுகின்றாய். திருப்பலி இல்லை, இறை வார்த்தை வழிபாடும் அங்கு இல்லை. திருப்பலி இல்லை, பாவசங்கத்தினம் இல்லை, வார்த்தை வழிபாடு இல்லை, ஜெரிக்கோ பிரேக் மட்டும் வந்து விடுகின்றேன். அங்கே சௌக்கியங்கள் வரும், எனக்கு அது போதும், எனக்கு அந்த விடுதலை கிடைச்சா போதும் என்று சொல்லிக்கொண்டு சௌக்கியங்களை மட்டும் மையப்படுத்தி கொண்டு நீ வருகின்ற சமயத்தில் இறை வார்த்தையை மையப்படுத்தாமல் நீ போகிற என்றால் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? அந்த சமயத்துக்கு மட்டும் தலையை காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ போகிற என்றால் என்னதான்? எனக்கு அப்போ தான் ஃபாதர் டைம் இருக்கு, மற்ற டைம் இல்லை. இல்லையே, நேரம் நீ உருவாக்குவது, நேரம் உன்னுடைய காலடியில் இருக்குமே ஒழிய நீ நேரத்தோட காலடியில் போகக்கூடாது. டைம் எனக்கு தரப்பட்டிருப்பது, நான் தான் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். நான் அதனுடைய கட்டுப்பாட்டில் போகிறதல்ல, அதனுடைய கட்டுப்பாட்டில் போகிறதில்லை. நீ எங்கே போகிறாய் என்று பார். உன் மனசுக்கு எது பிடிக்கிறதோ அதுக்கேற்றப்பட நீ செயல்படுகிறாய் ஒழிய வேறு எதுவும் இல்லையே. மக்களே, இறைவனை பற்றியுள்ள அறிவு உனக்கு இல்லை என்றால்
எங்கு அற்புதம் நடக்கிறதோ, எங்கு அடையாளம் நடக்கிறதோ அங்கு ஓடிக்கொண்டிருப்பாய். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சும்மா ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை இதோ இந்த மாதா, இங்கே இருக்கிற மாதா, இப்போ நான் அங்கே சொல்கின்றேன். இப்போ தான் நான் வெள்ளிக்கிழமை இல்லையா, இது வெள்ளி, நாளைக்கு சனி, ஞாயிறு. இப்போ நாம் இறைவார்த்தை அறிவித்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே மாதா அப்படி கை போட்டு டிங்குன்னு அப்படி கீழே இறக்கிட்டு மறுபடியும் இப்படி தூக்குறாரு. நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, என்னம்மா ஓகே ஓகேடா முடிஞ்சு போயிடுச்சு. இப்படி கை இப்படி வச்சுட்டு டிங்கு இப்படி போயிட்டு டிங்கு இப்படி போய்க்கிறார். நீங்கள் பார்க்கலாம், மாதா கையை அசைச்சிட்டாங்கடா, அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, கிளியர். அதன் பிறகு இங்கே ஞாயிற்றுக்கிழமை மக்கள் பங்குகளில் பூசைக்கு இருப்பாங்களா? எல்லாம் எங்கே இருப்பாங்க? மாதா பக்கத்தில் இங்கே இருப்பாங்க. இங்கே நிற்பாங்க, அம்மா மாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்மா 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 அருள் இந்த மாதிரியே வாழ்க அருள் மாதா. நீ செஞ்சது சரியா தவறா? தவறு, தவறு. உன்னுடைய பங்குகளில் நீ பங்கெடுக்க வேண்டும். இந்த மாதா தான் அங்கே இருக்கிறது, அந்த மாதா இங்கே மாதா. அதான் ஒருத்தர் சொன்னார், வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்த பிறகு பூண்டி மாதாவுக்கு போக வேண்டும், இல்லாட்டி பூண்டி மாதா கோபப்படுவாங்க. இது நடந்த சம்பவம், சும்மா தமாஷுக்கு சொல்கிறது இல்லை. பூண்டி மாதா கோவப்படுவாங்க. அப்போ நாங்கள் கேட்ட, அப்போ நான் பிரதர் ஃபாதர் அவளை பிரதர் படித்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ நாங்கள் கேட்கின்றோம், பூண்டி மாதா கோவப்படுவாங்களா? ஆமாம், ஏங்கிடுவாங்க, இல்லாட்டி அப்பாவும் இல்லை. அப்போ யார் அக்கா? வேளாங்கண்ணி மாதா தான் அக்கா. சந்தோஷம். அந்த சமயத்தில் வாடிப்பட்டி அப்போ தான் ஆரம்பிக்கிறார்கள். வாடிப்பட்டி திண்டுக்கல்லில், வாடிப்பட்டி மாதா திண்டுக்கல்ல இருக்குல்ல, அது சரி, அங்கே அப்பா அம்மாங்களுக்கு தெரியலையே. இப்போ நான் கேட்டேன், வாடிப்பட்டி வந்திருக்கின்றேன். ஐயோ கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும், இல்லாட்டி வாடிப்பட்டி நம்ம மாதா கோப்பிடுவாங்க, நம்ம குடும்பம் அப்படியே வாடி போயிடும். சந்தோஷம். மக்களே, இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், இவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள். ஆனால் இந்த அறியாமைக்கு காரணம் யாரு? நீயும் நானும் தானே. அந்த அறியாமை காரணம் யாரும்? நீயும் நானும் தானே. நீயும் தானும் அதை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இல்லையா? அப்படி நீ நானும் உற்சாகப்படுத்தின காரணத்தினால் இறை வார்த்தைகளில் முக்கியத்துவம் கொடுப்பது, இறை வார்த்தைகளில் இந்த மாதிரி பக்தி முயற்சிக்கு முக்கியம் கொடுத்து போன காரணத்தினால் இறை வார்த்தையை மறந்து அவர்கள் வாழ்கிறார்கள். வார்த்தை தருகிற சத்தியங்கள் அதை மறந்து விடுகிறார்கள், அதை மறந்து விடுகிறார்கள். இதுதான் மக்களை உண்மை. நாம் எடுக்கிற பக்தி முயற்சிகள், இந்த ஜெரிக்கோ பிரேயர், இது எல்லாமே எங்கே வர வேண்டும்? பலிப்பிடத்துக்கு வர வேண்டும். ஜெரிக்கோ பிரேயர் மட்டும் வந்துட்டு நீ போய்விடுகிறாய் என்றால், திருப்பலிக்கு நீ வரவில்லை என்றால், ஈஸியாக உன்னை காக்கா கொத்துற மாதிரி கொத்தி கொண்டு போயிட்டே இருப்பார்கள். காரணம் என்ன? நீ வெறும் அற்புதம் அடையாளம் மட்டும் தேடிக்கொண்டு நீ வருகின்றாய் ஒழிய இறைவனை தேடி வருவதில்லை. சௌக்கியம் என்பது இரண்டாவது விஷயம்தான். அதுக்கு மேலாக இருப்பது என்னது? என் தெய்வத்தை நான் அனுபவிக்க வேண்டும். மக்களும் நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா, இயேசு ஒரு நபரை குணப்படுத்திட்டான் என்றால் மறுபடியும் அவருக்கு நோய் வருமா? வருமா? வராது. வராதா? வருமா? வராதா? வந்துச்சுதான், வராது. பேச்சு மாற்ற மாட்டீங்களே. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. போது எல்லாரும் படிக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் படிங்கள். இயேசு நலம் அடைந்தவரை கண்டு, கோவிலில் கண்டு, இதோ பாரு நீர் நலம் அடைந்துள்ளீர். அடுத்தது, இதைவிட கேடான எதுவும் உனக்கு நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் இனி பாவம் செய்யாதே. அவனை குணப்படுத்தியது யாரு? இயேசுதானே. இயேசுதானே குணப்படுத்தினார். அவன் இயேசு குணப்படுத்தினார், மறுபடியும் அவனுக்கு வரக்கூடாது இல்லையா? ஆனால் அவன் மறுபடியும் பாவம் செஞ்சார் என்றால் வருமா? வராதா? அப்போ இயேசு குணப்படுத்தி என்ன பிரயோஜனம்? தான் கேள்வி.
இயேசு குணப்படுத்தி என்ன பிரயோஜனம்? அப்போ அடையாளம், அற்புதம், சௌக்கியங்கள் பெற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? சௌக்கியம் நீ பெற்றுக்கொண்டாயே, என்ன பிரயோஜனம்? அதன் வழியா இயேசு அனுபவத்தை நீ பெற்றாயா? இல்லையே. இயேசு அனுபவம் பெறுவதற்காகத்தான் சௌக்கியங்கள். அப்போ சௌக்கியங்கள், அடையாளங்களோட அர்த்தம் என்பது என்ன? கத்தோலிக்க திருச்சபை சொல்ல அர்த்தம் என்பது என்ன? இறைவனுடைய பிரசனம் எங்கும் அல்ல, உங்கள் மத்தியில் உண்டு என்பதை நீ உணர்ந்து கொள். நான் எங்கோ வாழுகிற கடவுள் அல்ல, உங்கள் மத்தியில் வாழுகின்ற கடவுள். எங்கே வாசிக்கின்றோம்? வெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3, 4, 5. 21ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம். இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர்கள் நடுவே உண்டு. அடுத்தது, அவர்கள் அவர்கள் நடுவே இருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்கள் கடவுளாய் இருப்பார். அடுத்தது, கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைப்பார். அடுத்தது, இனி சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிடும். அப்போ நாம் பார்க்கின்றோம், தெய்வம் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நீ உணர வேண்டும். ஐயோ, ஆண்டவர் என்னை கைவிட்டாரே, அவர் என்னை மறந்து விட்டாரே நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே. நீ பாவத்தில் இருந்த போதிலும் உனக்கு நான் சௌக்கியம் தருகின்றேன். நீ வேதனை இருந்த போதிலும், நீ என்னை மறந்து வாழ்ந்த போதிலும் உனக்கு நான் விடுதலை தருகிறேன் என்றால் தெய்வம் உன்னையும் என்னையும் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதை இது அங்கு வெளிப்படுகிறது. தெய்வம் மருத்துவம் உன்னை கைவிட்டது, அப்போ நீ பாவத்து தான் இருக்கின்றாய். பாவ சங்கத்திலும் நீ செய்யவில்லை, நீ குற்றவாளியோடு இருக்கின்றாய். அப்படி இருந்த போதிலும் தெய்வம் உனக்கு சௌக்கியம் தருகிறார் என்றால் இதோ நான் எங்கோ வாழ்கிற கடவுள் இல்லை, உன் மத்தியில் இருக்கிற கடவுள், உன்னை அன்பு செய்கின்ற கடவுள் நான். இதான் தெய்வம் இருக்கின்றார். நீ நான் புனிதன் என்பதற்காகவா? அல்ல. இரண்டாவது அர்த்தம், திருச்சபை சொல்ற அர்த்தம் என்ன? நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை வருவதற்காக. மூன்றாவது, நம்பிக்கையில் உள்ளவனுக்கு இன்னும் உறுதியோடு அதில் ஆழமாக பதிவதற்காக. இதோ என் தெய்வம், வசிக்கின்ற தெய்வம், உயிரோடு இருக்கின்ற தெய்வம், அவர் என்றும் வாழும் கடவுள் என்பது அவர் நிரூபித்திருக்கின்றார். நம்பிக்கை உள்ளவனுக்கு இன்னும் நம்பிக்கை கடந்து வரும். நான் சின்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக. குடி. இப்போ குடி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த மனிதன் இருக்கின்றான், இவன் குடிக்கு அடிமையாக இருக்கின்றவன், அவன் ஆலயம் பக்கமே போகாதவன், எல்லாம் செய்கின்றான். டாக்டர் சொல்கிறார்கள், இதோ பார், இது நீ மறிக்கப் போகின்றாய், இன்னும் 1 மணி நேரத்தை நீ மறிக்கப் போகின்றாய். அப்போ இவன் என்ன செய்கின்றான்? அருத்தந்தை அழைக்கின்றான். ஐயோ, நான் செய்த தவறு, நான் ஒப்பு கொடுக்கின்றேன், என்னை மன்னிப்பு கேட்கின்றேன். அப்போ அவனுக்கு அங்கே என்ன கொடுக்கப்படுகிறது? அந்த அவஸ்தை கொடுக்கப்படுகிறது. அவஸ்தை பெற்ற உடனே இதோ அவன் மீண்டும் அவன் சக்தி பெற்ற நபராக மாறுகின்றான். சக்தி பெற்ற நபராக மாறுகின்றான். அந்த மரண படுக்கையிலிருந்து அவன் விடுதலை பெற்ற நபராக மாறிவிடுகின்றான். மருத்துவம் தோற்றுவிடுகிறது. டாக்டர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போ டாக்டருக்கு பயன்படுத்த ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, இது எங்கள் மருத்துவத்திலே இது மாதிரி நடந்ததில்லை, இது ஒரு மிராக்கிள், இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள், எப்படி நடந்ததுன்னு தெரியவில்லை. உடனே அந்த மனிதனுக்கு என்ன வருகிறது? தெய்வம் தனக்கு குணத்தை தந்தார் என்று சொன்ன உடனே நம்பிக்கை இல்லாதவனுக்கு நம்பிக்கை அங்கு கடந்து வந்து விட்டது. கிளியர். நம்பிக்கை கடந்து வந்து விட்டது. இவனுடைய பெற்றோர்கள் அல்லது இவனுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகள் எல்லாரும் மன்றாடுகிறார்கள், ஆண்டவரே, நீ என்றும் வாழ்கின்ற கடவுள், இதோ என் தந்தையை, இதோ என் கணவனை நிச்சயமாக நீ காப்பாற்றுவீர், ஒருபோதும் நீ கைவிட மாட்டீர், எங்களுக்கு உங்கள் மேல் நம்பிக்கை உண்டு, ஒருபோதும் நீ எங்களை கைவிட மாட்டீர் சொல்லிட்டு அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளும் இறை சன்னதியில் திருப்பலி ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு ஜபிக்கின்ற பொழுது இவன் மீண்டும் வந்த காரணத்தினால் அவருடைய நம்பிக்கை என்ன ஆகிறது? அங்கு இன்னும் உறுதியாக்கப்படுகிறது. நம்பிக்கை உறுதியாக்கப்படுகிறது. வெளியிருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் நடக்கிறான், இவன் பெரிய பாவி, இவன் இறந்துதான் போவான் என்று சொன்ன பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், இதோ தெய்வம் உண்மையிலேயே வாழும் கடவுள், இதோ இவன் இருக்கிறான் பாருங்கள். இவன் பாப்பான், இறைவன் என்னையே மன்னித்தார் என்றால், குடிகாரன் என்னையே தெய்வம் மன்னித்தார் என்றால் உன்னை மன்னிக்க மாட்டாரா? என்னை அன்பு செய்தது போலவே உன்னையும் அவர் அன்பு செய்வார். அவர் எந்த ஒரு ஆள் பார்த்து செயல்படுற தெய்வம் அல்ல. அட்டகாசமாக ஒரே செயல்பாட்டில் வந்து விட்டது. இதனோட அர்த்தங்கள். அப்போ எனக்கு உள்ளதை நான் எது முக்கியத்துவமாக நான் காண்கின்றனோ அதை நான் கொடுக்க வேண்டும். இந்த பெண் ஆனவள் தன்னுடைய வாழ்க்கை முக்கியம் பார்த்தது அந்த தைலம், இதான் முக்கியம் கொடுக்கின்றார். சமாரிய பெண் தன் வாழ்வை முழுவதுமே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்றார்.
கைம்பெண் தனக்கு வாழ்க்கைக்கு தேவையான 2 செப்பு காசு முழுவதும் ஒப்பு கொடுக்கின்றார். எப்போ தன்னையே முழுமையாக தெய்வத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, இதோ நான் தாழ்தலில் இருக்கின்றேன், அடிமையில் இருக்கின்றேன், நான் உன்னை சார்ந்து நான் வாழ்கின்றேன், எனக்கு வேறு யாரும் இல்லை ஆண்டவரே, எப்போ சொன்னார்களோ தெய்வம் அவர்களை கண்ணோக்கினார், தலைமுறை தோறும் அவர்களை உயர்த்தி பிடித்தார். அன்பு மக்களே, நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான், முழுமையாக கொடுக்க வேண்டும். எது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நாம் காண்கின்றோமோ அதை கொடு. உறவுகளா, பணமா, எது என்று பார், அதை இறைவனுக்கு நீ கொடு. அது கொடுத்தால் மட்டுமே தான் நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு சௌக்கியங்கள் கிடைக்கும். ஆனால் அது கொடுக்காத வரைக்கும் மற்றது நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. நேரம் முக்கியமாக நீ காண்கிற என்றால் அந்த நேரத்தை இறைவனுக்கு நீ கொடு. அதுதான் மக்களே நீ செய்கிற தியாகங்கள், அதான் நீ செய்கிற தியாகங்கள். அப்போ நீ முக்கியத்துவம் இறைவனுக்கு கொடுக்கிற சமயத்தில் இறை காரியங்களில் நீ ஈடுபடுகின்ற பொழுது தெய்வம் உன் காரியத்தில் அங்கே ஈடுபடுவார். அதனை நாம் வாசிக்கின்றோம். என்னை நோக்கி வா, நானும் உன்னை அணுகி வருவேன். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம், 7-8 வாக்கியங்கள். அதான் படிங்கள். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். அடுத்தது, பாவிகளே உங்கள் கரங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது, இருமனதோரே உங்கள் உள்ளங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இருமனதோரே அப்படி என்ன அர்த்தம்? அது வேண்டும் இது வேண்டும். இருமனதோரே, இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீர வேண்டும். இருமனதோடு இல்லாமல் ஒரு சிந்தனையோடு இரு. இறைவனுக்கு மட்டுமே ஒன்றாம் ஸ்தானம் கொடு. உங்கள் மனதை தூய்மைப்படுத்திக்கொள், உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்திக்கொள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதோ அன்னை மரியாளை போலவே மரியாள் செய்த ஒரே ஒரு காரியம், தன் வாழ்க்கை முழுவதுமே அங்கு ஒப்பு கொடுக்கின்றாள். எப்போ தன் வாழ்வு முழுவதும் ஒப்பு கொடுத்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அங்கு தெய்வம் பார்க்கிறார். நீங்கள் பாருங்கள், உறக்கம் உனக்கு முக்கியத்துவம் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உறக்கமானது மிக மிக முக்கியமானது. இரவு ஜெபத்தில் நீ பங்கெடுக்கின்றாயே, அப்படி அர்த்தம் என்பது என்ன? உறக்கத்தை விட்டுக்கொண்டு தெய்வ சன்னதியில் நீ அமர்ந்து கொள்கின்றாய். மக்களே, இறைவன் உங்களை மறப்பாரா? இறைவன் மறா? ஒரு மனிதனுக்கு உறக்கம் மிக மிக முக்கியமானது. ஆனால் ஆண்டவரே, அந்த உறக்கத்தை விட்டு இந்த இரவு ஜெபத்தில் நான் வந்து அமர்ந்து கொள்கின்றேன், ஏற்றுக்கொண்டு என் ஆசீர்வதியும் ஆண்டவன் சொல்லும்போது, இதா நீ அங்கே வருகின்றாய், இறைவனை சார்ந்து நீ வாழ்கின்றாய். காரணம், அடுத்த நாள் நீ எழுந்து நீ வேலைக்கு போக வேண்டும், மறுநாள் நீ எழுந்து நீ வேலைக்கு போக வேண்டும். அப்படி வேலைக்கு போன நீ சோர்ந்து போய் விடுவாய். ஆனால் ஆண்டவரே, என் சோர்வு எனக்கு வராது, நீ என் கூட இருக்கின்றாயே, இது ஆட்டோமேட்டிக்காக நன்மை வரும். அதான் நீங்கள் பாருங்கள், இரவு ஜெபத்தில் பங்கெடுக்கிறவர்கள் தான் இங்கே நடக்கிறோம் பாருங்கள். இன்று இரவு ஜெபம் உண்டு, இன்று இரவு ஜெபம் உண்டு, இன்று இரவு ஜெபம். அந்த இரவு ஜெபத்தில் பங்கெடுத்தவர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு நாள் அவர்கள் வீட்டில் போயிட்டு உறங்குவதில்லை. அடுத்த நாள் இன்னும் பல சக்தி பெற்றுக்கொண்டு அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 மணிக்கு முடிகிறது, 10 மணிக்கு வருது, வெள்ளிக்கிழமை இதை முடிகிறது, முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறார்கள். இங்கே போயிட்டு மறுபடியும் 10 மணிக்கு வருகிறார்கள். வந்து ஜெபம்தான், வேற எதுவும் இல்லை. அங்கே ஒரு மணி நேரம் இறை வார்த்தை அறிவிக்கப்படும், 1 மணி நேரம் இறை வார்த்தை அறிவிக்கப்படும். மீதி எல்லாமே ஜெபம்தான். 1000 மணி இறை இறக்கிற ஜெபமாலை அங்கு அனைவரும் சேர்ந்து கொண்டு அங்கு உரத்துக்குள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபம் குடும்பத்தில் நாம் செய்கிற ஜெபம், ஆலயத்தில் வந்து ஒன்றாக நாம் செய்து நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி ஜெபிக்கிற சமயத்தில் உறக்கத்தை விட்டுக்கொண்டு இது அகில உலகத்திற்காக இங்கே ஜெபிக்கின்ற பொழுது சௌக்கியங்கள் தெய்வம் கொடுக்கின்றார், விடுதலை பெற்றுக்கொள்கிறார்கள், பல நன்மைகள் அபிஷேகங்கள் அங்கு கொடுத்து தெய்வம் அங்கு கொடுத்து விடுகின்றார். அவர்கள் மறுபடியும் போகிறார்கள், வீட்டுக்கு செல்கிறார்கள், வேலைக்கு அப்படியே போய்விடுகிறார்கள். உறங்குவது இல்லை, உறங்குவது இல்லை. என்ன காரணம்? அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது யாருக்கு? தெய்வத்திற்கு, இறைவனை முக்கியத்துவம் கொடுத்து போனார்கள். அதனால் தோல்வி அங்கு வரவில்லையே, சோர்வு அங்கு வரவில்லையே. உலகத்துக்கு நீ முக்கியம் கொடுத்து பாரு, நைட் ஷோ படம் பாரு, நைட் ஷோ பார்த்துட்டு நீ வந்து படுத்து பாரு, ஆட்டோமேட்டிக்காக உன் கண்ணெல்லாம் வலி எடுக்கும், உன் கண்ணு வலி எடுக்கும், உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீ உடனே நீ படுக்க போவாய், நீ உறங்கி விடுவாய். ராத்திரியெல்லாம் நீ புஸ்தகம் எடுத்து படித்துப்பார், படிக்கின்ற சமயத்தை உன் கண்ணு வலி எடுக்கும். ஐயோ நான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு நீ படுத்து விடுவாய். ஆனால் இரவு ஜெபத்தில் அமர்ந்து விழித்திருந்து கொண்டு நற்கருணை நாதரை உற்று நோக்கி கொண்டு இருக்கிற சமயத்தில், ஒன்றாக இணைந்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில், மக்களே அங்கு சோர்வு போய்விடுது. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இறைவனுக்கு கொடுக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிருபைகளும் அபிஷேகங்களும் உனக்கு உண்டு. இதான் உடைய அர்த்தங்கள். அவ இறைவனுக்கு நீ கொடு, தலைமுறை தோறும் அவர் உன்னை உயர்த்தி போடுவார்.
மூன்றாவது நாம் பார்க்கின்றோம். என்ன வருகிறது? அடிமையில் இருக்கிற கண்ணோக்கினார், அடிமையில் இருக்கிற தலைமுறை நோக்கினார். மூன்றாவது வல்ல செயல்கள், அரும்பெரும் செயல்கள் தெய்வம் அங்கு செய்தார். மரியாள் வழியாக தெய்வம் அரும்பெரும் செயல்கள் செய்த காரியம் என்பது என்ன? தெய்வமே அவளுக்கு மகனாக வருவது, தெய்வமே அவளை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்வது, அந்த தெய்வத்துக்கே அவள் தாயாக மாறுவது. ஒரே மகள் 3 நிலைகளும் வருகின்றார்கள். இறைவனுக்கு தாயாக மாறிவிடுகின்றால், இறைவனுக்கு மணவாட்டியாக மாறிவிடுகின்றால், அதே இறைவனுக்கு மகளாக மாறிவிடுகின்றால். பெரும் காரியம். அப்படி என்றால் மகள் என்ற ஸ்தானத்திலிருந்து நான் ஒரு மகனாக இருக்கின்றேன், திருமணமாகவில்லை, திருமணமாகாத நான் நேர போவேன், அம்மா எனக்காக பரிந்து பேசுன்னு சொல்லும்போது மகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு பிதாவாய தெய்வ சன்னதியில் மன்றாடுவாள். அப்பா இதா என்னை நம்பி வந்திருக்கின்றான் இவன், என்னை நம்பி வந்திருக்கின்றான் இவள், இவளுக்கு நீ கொடுக்க வேண்டும். மகள் என்ற ஸ்தானத்திலிருந்து உரிமையோடு தந்தையாம் இறைவனிடத்தில் அன்னை மரியாள் அங்கு மன்றாடுவாள். நான் ஒரு திருமணமானவன், கணவன் நான், மனைவி நான் மன்றாடுகின்றேன். அம்மா மாதாவே இதாய நான் தடையோடு இருக்கின்றேன், பல பிரச்சனை இருக்கின்றேன். மணவாட்டி என்ற நிலையில் இருந்து கொண்டு அங்கு தெய்வ சன்னதியில் அவள் மன்றாடுவாள். என்னங்க இதோ என்னை நம்பி வந்திருக்கின்றானே, அவனுக்கு நீங்கள் கொடுங்கள், அவளுக்கு நீங்கள் கொடுங்கள். ஏய், எவ்வாறு ஒரு மனைவி உரிமையோடு தன் கணவனிடத்தில் மன்றாலோ, தூய ஆவிடத்தில் ஆவியானவரே என்னங்க வேண்டிய கருந்தி செய் என்று. அதே மாதிரி பெற்றோராக இருக்கிற நான், மாதாவே நான் பெற்றோராக இருக்கின்றேன், இதான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை போகிற போது அந்த தாயிடத்தில் போகிற சமயத்தில் அந்த தாயானவள் சொல்ற ஒரு வார்த்தை, தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இயேசுவை பார்த்து கொண்டு இதோ செய்ய வேண்டியது செய்ய, என் நேரம் வரவில்லை என்று சொல்லி போகாத, போ உடனே. கானா ஊரில் எவ்வாறு தன் உரிமை எடுத்துக்கொண்டாரோ அதே போல் அன்னை ஆனவள் உரிமை எடுத்துக்கொண்டு மகனிடத்தில் இவனுக்கு இப்போ நீ என்ன காரியம் செய்து கொண்டிருக்கின்றாய், இவனுக்கு வேண்டிய காரியங்கள் நீ செய், இவளுக்கு வேண்டிய காரியம் செய் என்று உரிமையை எடுத்துக்கொண்டு இவள் தாயின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு மகனுக்கு அவள் கட்டளையிடுவாள். மக்களே, ஒரே சமயத்தில் வல்ல செயல்கள் செய்ய தெய்வம் பணி புரிந்தவள். இறைவனுக்கு நீயும் நானும் அடிமையாகிற சமயத்தில், இறைவனுக்கு நீயும் நானும் நம்மை தாழ்த்தி விட்டு கொடுக்கும் பொழுது தெய்வம் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். மோய்சனை பாருங்கள். மோய்சனை கொண்டு தெய்வம் செய்த காரியம் என்பது என்ன? ஒரு இனத்தையே இது விடுதலை இது அவர் கொண்டு வருகின்றார். ஒரு இனத்தையே விடுவிக்க தெய்வம் அந்த திக்குவாய் பேசுபவனை, ஒரு கோழையாய் இருக்கின்றவனை தெய்வம் பயன்படுத்துகின்றார். மோய்சன் சொன்ன வார்த்தை, என்னால் முடியாது, என்னால் முடியாது, எனக்கு பேச வராது. தெய்வம் சொன்ன வார்த்தை, நீ பேச வேண்டாம், உனக்கு பதிலாக யார் பேசுவார்? அங்கு ஆரோன் பேசுவார். நீ வா என்று. இதோ எனக்கு பயமா இருக்கிறது, ஏன் பயப்படுறாய்? நான் கூட இருக்கிறேன், நீ வா. அப்ப அவனை கொண்டு, பலவீனத்தோடு இருக்கிற அவனை கொண்டு, திக்கு வாங்கி இருக்கிற அவனை கொண்டு தெய்வம் பெரிய காரியங்கள் செய்தார். என்றால் குறையோடு இருக்கிற நான், உடல் ரீதியாக குறையோடு இருக்கிற நான், மன ரீதியாக குறையோடு இருக்கிற நான், விசுவாச ரீதியாக குறையோடு இருக்கிற நான், என் தெய்வ சன்னதியில் என்னையே நான் விட்டு கொடுக்கிற சமயத்தில் இதோ நான் உனக்கு அடிமை, இதோ நான் தாழ்நிலையில் இருக்கின்றேன் என்று சொல்லி போடும்போது என்னை கொண்டு தெய்வம் வன் காரியங்கள், பெரிய காரியங்கள் தெய்வம் செய்வார். என்னை கொண்டு ஒரு குடும்பத்தையே, ஒரு இனத்தையே தெய்வம் இதை மீட்டு கொண்டு வருவார். எப்போ? நான் முழுமையாக கொடுக்கிற சமயத்தில். என்னை நான் முழுமையாக கொடுப்பத சமாரிய பெண் பாருங்கள். அந்த பெண் அப்படியே குடத்தை அங்கே இயேசு பாதத்தில் வைத்தால் அவளை கொண்டு தெய்வம் என்ன செய்கின்றார்? அந்த ஊரே, ஒரு இனத்தாரே, ஒரு ஊரையே இதாக கொண்டு வருகின்றார், தெய்வ சன்னதியை கொண்டு வருகின்றார். அது வரைக்கும் யாரும் அவளை ஏற்றுக்கொண்டதில்லை, அவளை யாரும் அங்கீகரித்ததில்லை. மத்திய வேளையில் தனிமையில் வருகின்றார், யாரும் பார்க்கக்கூடாதே என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் ஒதுக்கப்பட்ட நிலையில், ஓரம்பட்டு கட்டப்பட்ட நிலையில் அவள் இருக்கின்றாள். தனிமையில் விடப்பட்டவள். ஆனால் அந்த தனிமையில் விடப்பட்டவள், அந்த தனிமையில் இருந்து விடப்பட்டவள் யாரை தேடி வந்தால்? தெய்வ சன்னதியில் வந்தால். தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்த உடனே அதே பிள்ளையை தெய்வம் பயன்படுத்தி கொண்டு ஒரு இனத்தாரியை கொண்டு வந்தார். என்றால் என்னை தெய்வம் பயன்படுத்த மாட்டாரா? உன்னை தெய்வம் பயன்படுத்த மாட்டாரா? மக்களே, நீயும் நானும் முழுமையாக அங்கு விட்டு கொடுத்தே தீர வேண்டும். முழுமையாக நான் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போதான் வல்லமையும் சக்தியும் நம் கிடைக்கும். 5 அப்பங்கள் 2 மீன். அந்த சிறுவன், நமக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த சிறுவன், இது அந்த சிறுவன் 5 அப்பங்கள் 2 மீனை வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த 5 அப்பங்கள் 2 மீனையும் அவன் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த உடனே முழுமையும் கொண்டு வந்து கொடுத்தான். இல்லை, நான் ஒன்று நான் எடுத்துக்கொள்கின்றேன், ஒரு பன்னும் ஒரு மீனும் எடுத்துக்கொள்கிறேன், 4 மீனும் ஒரு பன்னு நீ வைத்துக்கொள், அதை வச்சு நீ பண்ணு. அவன் சொல்லவில்லையே, தன் முழுவதுமாக இதை ஒப்பு கொடுத்த உடனே
அந்த தெய்வம் அவனை கொண்டு, அவனிடத்தில் என்ன இருந்ததோ அதை கொண்டு அங்கே இருக்கிற 5000 பேருக்கு தெய்வம் கொடுக்கிறார். சாதாரணமாக சொல்லுவார்கள் 5000 ஆண்கள் மட்டும்தான் அங்கே இருந்தார்களா? இல்லையே, பெண்கள் இருந்திருப்பார்களே. அப்படி என்றால் டபுள் மடங்கு தானே. அப்போ 5000 + 10 எவ்வளோ ஆயிடுச்சு? 15 ப்ளஸ் பிள்ளைகள் குழந்தைகள் இருப்பார்களே, அதை ஒரு 5 வைக்கும்போது எவ்வளோ ஆயிடுச்சு? மினிமம் 20 பேராது, 20,000 பேராது இருப்பார்களே. அப்படி என்றால் தெய்வம் அந்த மகனை கொண்டு எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தார் என்று இருப்பார். அப்படி என்றால் நம்மை கொண்டு தெய்வம் செய்வார். எப்படி? நீ ஒப்புக்கொடு. குடும்ப அங்கத்தினர்களே, இங்கிருக்கிற நீங்கள் கவலைப்படாதீர்கள். உன் பிள்ளைகளை நினைத்தோ பெற்றோர் கிரகத்தில் இருந்தோ நீ கவலைப்படாதே. மாறாக எந்த நிலையில் நீ இருக்கின்றாயோ அந்த நிலையில் இருந்து கொண்டு அன்னையை போலவே அப்படி நீ விட்டு கொடு. பெற்றோர் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அம்மாவிடத்தில் இப்போ, அம்மா நானும் பெற்றோராக இருக்கின்றேன், உன்னை போல நானும் தாயாக இருக்கின்றேன், எனக்கு தெரியவில்லை, இதோ நீ எப்படி தெய்வத்தில் உன்னை விட்டு கொடுத்தாயோ அதே போல் நானும் விட்டு தருகின்றேன், என்னை ஏற்றுக்கொள், இதா பெற்றோரின் ஸ்தானத்தை உனக்கு நான் தருகின்றேன், நீ பார்த்துக்கொள் என்று அப்படியே அங்கு கொடு. அங்கு கொடுக்கிற சமயத்தில் இவள் பார்த்து கொள்வாள். அங்கு உரிமை எடுத்து சொல்லுவாள், எடா இயேசு இங்க வா, என்ன செய்கிறாய், இங்க பாரு, இவளுக்கு வேண்டிய நன்மை நீ செய்துவிடு என்று ஆட்டோமேட்டிக்காக அங்கு நடக்கும். ரெண்டாவது, மனைவியின் ஸ்தானத்தில் கணவனின் ஸ்தானத்தில் உங்க 2 பேரும் உறவு சிக்கல் ஏற்பட்டு இருக்கின்றதா? அப்படி உறவு சிக்கல் ஏற்படுற சமயத்தில் அன்பு தம்பதிகளே, நீ கவலைப்படாதே, எனக்கு குழந்தை இல்லையே, பல பிரச்சனையோடு நான் இருக்கின்றனே என்று நீ கவலைப்படாதே. என்ன செய்கின்றாய்? அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, மனைவியின் ஸ்தானத்தில் கணவனின் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நேர நீ போ. அங்கு மரியாதத்தில் போகிற சமயத்தில் அந்த தாய் மரியாள் இது மணவாட்டியின் ஸ்தானத்திலிருந்து கொண்டு தூய் ஆவியரிடத்தில் பரிந்து பேசுவார். என்னங்க, இவனுக்கு வேண்டியது நீ கொடு, இவளுக்கு வேண்டியது நீ கொடு, அவன் இங்கே வந்திருக்கிறார் பார், இதுதான் நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள். மகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு போ. திருமணமாகவில்லையா, வேலை கிடைக்கவில்லையா, பல தடையோடு இருக்கின்றோமா, படிக்க முடியவில்லையா, பல கஷ்டத்தில் இருக்கின்றோமா, 4 பேர் கேலி பேச்சு பேசுகிறார்களா, 4 பேர் நம்மளை ஒதுக்குறார்களா, நண்பர்கள் நம்மளை ஒதுக்கி விடுகிறார்களா, யாருமே நம்மளத்தில் பேச மாட்டேங்கிறார்களா, நீ கவலைப்படாதே, நேரம் நீ போ, அம்மா என்று சொல்லி அங்கு போய் அழு. அங்கு அழுகிற சமயத்தில் அந்த தாயானவள் மகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தந்தையாம் இறைவனிடத்தில், அப்பா இதோ என் நண்பர்களை, இதா என்னை நம்பி வந்த இவனை எல்லாம் ஒதுக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மகளின் ஸ்தானத்திலிருந்து அம்மா மன்றாடுவார். மக்களே, எப்போ நடக்கும் என்றால் முழுமையாக விட்டு கொடுக்கிற சமயத்தில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போதான் மக்களுக்கு கிருபை கிடைக்கும். இப்போ மறுபடியும் அந்த 48வது வாக்கியம் படிங்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48. இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அடுத்தது, வல்லவரம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். இப்படி செய்த அந்த கடவுளுக்கு அன்னை இட்ட பெயர் தான் பயங்கரம். என்னது? அடுத்த வார்த்தை என்ன? தூயவர். அவர் இட்ட பெயர் தான் தூயவர். அப்படி என்றால் என் தெய்வம் தூயவராக இருக்கின்றார். தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய பேச்சில், தன்னுடைய செயல்பாட்டில், தன்னுடைய வாக்குறுதியில் தூய்மை இருக்கின்றார். அங்கு கலப்படமில்லை. வாக்குறுதி தந்தவர், வாக்கு மாறாத தெய்வம். அதுதான் அடுத்து வருகின்ற வார்த்தைகள், பயங்கரமான வார்த்தைகள். அடுத்து வருகின்ற வார்த்தைகள் படிங்கள். அடுத்த வார்த்தை படிங்கள். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் காட்டி வருகின்றார். அப்படி என்றால் என் தெய்வம் தூயவரான தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம் தான் ஒழிய சபிக்கிற தெய்வம் அல்ல. மரியாள் சொல்ற வார்த்தை, நான் வணங்குற தெய்வம் தந்தையாம் இறைவன் இரக்கம் மட்டுமே காட்டுவார் ஒழிய ஒரு நாள் சபிக்க மாட்டார். நீ எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, நீ எப்போ நீ மனம் மாறுகின்றாயோ அந்த நொடியிலேயே மன்னிப்பு தருவார். நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எசையா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. என்ன காரணம்? ஏனெனில் நீ மரிக்க போகின்றாய், நீ சாக போகின்றாய்.
அப்போ உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தும், நீ சாக போகின்றாய். இது செய்தி கேட்டவுடனே எசேக்கியா அரசன் என்ன செய்கின்றான்? கண்ணீர் சிந்துகின்றான், புலம்பி அழுகின்றான். ஆண்டவரே, நான் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றனே, அதெல்லாம் நீ நினைத்துப்பார் என்று. அப்போ அவன் எப்போ புலம்பி அழுதானோ, தன் தவறை நினைத்து கொண்டு அவன் அழுத ஆரம்பித்தானோ, அப்போ தெய்வம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? இதோ பார், நீ மனம் மறந்து இருக்கின்றாய், உன் கண்ணீரை நான் கண்டேன், உனக்கு இன்னும் 15 ஆண்டுகள் நான் நீட்டி தருகிறேன். அந்த 15 ஆண்டுகள் என்பது அடைய அர்த்தம் என்பது என்ன? இரு ஆயுள் முழுவதுமே இன்னொரு ஆயுளும் தருகிறேன். ஒரு ஜெனரேஷன், இன்னொரு ஜெனரேஷனுக்கு நான் உனக்கு வாழ்க்கை கிருபை தருகின்றேன். மக்களே, மன்னிப்பு எப்போ நீ கேட்கின்றாயோ, அடுத்த நொடிலேயே இரக்கம் காட்டுகிற தெய்வம்தான் நம்முடைய தெய்வம். இரங்காட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தை தான் அன்னை மேல் சில வார்த்தை, என் தெய்வம் இரக்கம் காட்டுகிற தெய்வம் தான் ஒழிய சபிக்கிற தெய்வம் இல்லை. அந்த தாய் என்ற ஸ்தானத்தில், மகள் என்ற ஸ்தானத்தில், மனமட்டி என்ற ஸ்தானத்திலிருந்து, மக்களே கவலைப்படாதே, நீ பாவம் செய்தாயா வா என்னிடத்தில், மனைவியாக இருந்து நீ விபச்சாரம் செய்தாயா வா, அவன் இரக்கம் காட்டுகிற தெய்வம். பைபிளில் உண்டா விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்? நம்ம எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண் எல்லோரும் கல்லால் இருந்து கொல்ல வேண்டும் என்று தீர்மானத்துக்கு பொழுது தெய்வம் அமைதியாக இருந்தார். கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன? அந்த பிள்ளையை பார்த்து கொண்டு சொன்ன வார்த்தை என்ன? இதோ நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. நானும் தீர்ப்பிடவில்லை, இனி பாவம் செய்யாதே. மன்னிப்பு, இரண்டாவது எச்சரிக்கை. இதம் தெய்வம். நான் உன்னை மன்னிக்கின்றேன், இரக்கம் காட்டுகிற தெய்வம். அதன் பிறகு இரக்கண்ட தெய்வம், எச்சரிக்கை தருகிற தெய்வம். நானும் தீர்ப்பிடவில்லை, போ இனி பாவம் செய்யாதே. இதோ எச்சரிக்கை தருகிற தெய்வம். விபச்சாரத்தில் திருமணமானவள் விபச்சாரம் செய்யும்போது மனைவாட்டியாக இருந்த அவள் அதிலிருந்து மன்றாடுகின்றார். பெற்றோர்கள், நீ தவறு செய்கின்றாய், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தி வரவில்லை, அவரை தவறு செய்கிற சமயத்தில் தெய்வம் உன்னை மன்னிக்கின்றார். பரவாயில்லை, இதோ தெய்வம் மன்னிக்கின்ற தெய்வம். ஒரு நாள் கவலைப்பட எதிர்த்து போகாதே, இதோ மன்னிப்பு கொடுக்கிற தெய்வம், இரக்கம் காட்டுகிற தெய்வம். அன்பு மக்களே, நீயும் நானும் அந்த தெய்வத்தை ஒரு நாளும் தவறாக கணக்கு. என் ஆண்டவர் கோபப்படுவார், என் ஆண்டவர் என்னை தண்டிப்பார் என்ற எண்ணத்தை நீ போகிறீ என்றால் எந்த லட்சத்தில் நீ இருக்கிறாய் பார். நான் ஆலயத்துக்கு வந்தாலும் வரவிட்டாலும், நான் நோயோடு வந்தாலும் வரவிட்டாலும், எனக்கு சௌக்கியம் கிடைத்தாலும் கிடைக்க விட்டாலும், என் தெய்வம் இரக்கமுள்ளவர், நன்மை மட்டுமே தான் எனக்கு செய்வார். இது தான் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் நீயும் நானும் ஏமாந்து போய்விடுவோம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது படிங்கள், அடுத்த வார்த்தை. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அது இல்லை லூக்கா நடிச்சது 1ஆம் அதிகாரம். தம் தோல் வலிமையை அவர் காட்டி உள்ளார். அவர் தோல் வலிமையை யாருக்கு காட்டி இருக்கின்றார்? எதிரிகளுக்கு அவர் காட்டி இருக்கின்றார். தோல் வலிமை நமக்கு எல்லோருக்கும் தெரியும். விடுதலை பயண நூல் 14ஆம் அதிகாரம். விடுதலை பயண நூல் 14ஆம் அதிகாரம். அங்கு மோயிசன் என்ன செய்கின்றார்? இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவார். கொண்டு வந்து விட்டவுடனே அந்த பக்கம் என்ன இருக்கிறது? செங்கடல். வழியே கிடையாது, வழியே கிடையாது. எக்கடி போக வேண்டும், எந்த விதத்தில் போக வேண்டும் தெரியாது. தோ எகிப்தியர்கள் படையோடு அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மோயிசனை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி திட்டிக் கொண்டிருக்கிற சமயத்தில் மோயிசன் முறையிடுகின்றான், ஆண்டவரே நீ பார்க்கவில்லையா, இதெல்லாம் நீ பார்க்கலையா என்று முறையிடுற சமயத்தில் தெய்வம் சொன்ன வார்த்தை படிங்கள். 14ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் சத்தமாக 10 முதல் திருவாக்கியங்கள். பார்த்தீங்களா? எங்களை விட்டுவிடும், நாங்கள் மீண்டும் எகிப்திற்கே நாங்கள் திரும்பி போய்விடுகின்றோம். எங்களை அங்கே சபக்குழி இல்லைன்னா எங்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றாய், நாங்கள் அங்கேயே போய்விடுகிறோம் என்று சொல்கிற வார்த்தை. அடுத்தது பார்த்தீங்களா? இனி அடுத்த வார்த்தை. மோயிசன் மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை கொலையாதீர்கள், இன்று ஆண்டவர் தாமே உங்களை
பாருங்கள். அடுத்தது, என்றுமே காணப்போவதில்லை. மோயிசனுக்கு தெரியுமா ஆண்டவர் செங்கடல் பிரிப்பார்? மோயிசனுக்கு தெரியுமா? மோயிசனுக்கு தெரியாது. என்ன செய்வார் மோயிசனுக்கு தெரியாது. ஆனால் மோயிசனுக்கு ஒன்று தெரியும், தெய்வம் கூட இருக்கின்றார். தெய்வம் கூட இருக்கின்றார். மக்களை இதை நான் பார்க்கின்றார். அருத்தந்தை நீ தேடி வருவாய், பங்குகளில் பங்கு தந்தை தேடி போவாய். தந்தையே பல பிரச்சனையோடு இருக்கின்றேன், என்னவென்று தெரியவில்லை என்று. அப்போ அருத்தந்தை சொல்வார், நீ கவலைப்படாதே, அந்த பிரச்சனைக்கு அங்கே முற்றுப்புள்ளி வரும். எப்படி? அவருக்கு தெரியாது. எப்படி அவருக்கு தெரியாது? நீ அவர்கிட்ட அது எப்படி நடக்கும், அது நடக்கிற காரியமா என்று நீ கேள்வியை கேட்கிற என்றால் யாருக்கு விவரம் இல்லை? உனக்கு தான் விவரம் இல்லை. அவர் யார் மேல் நம்பிக்கை வைத்து அவர் சொல்கின்றார்? தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து, இறைவன் அங்கு விடுதலை செய்து தருவார், உனக்கு முற்றுப்புள்ளி தருவார், நீ கவலைப்படாதே, நீ தைரியமா போ என்று சொல்லிக்கொண்டு அங்கே தெய்வம் அனுப்புகிறார் என்றால், அருத்தந்தை வழியாக அனுப்புகிற சமயத்தில் நீ அந்த கேள்வியை கேட்கின்றாயா? இல்லையே, நீ பாட்டு போய்விடுகின்றாயே, நம்பிக்கை இல்லாமல் நீ போய்விடுகின்றாயே. அடுத்த வார்த்தை படியுங்கள். அடுத்தது, ஆண்டவர் மோயிசனை நோக்கி, பார்த்தீங்களா, என்னை நோக்கி ஏன் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? அடுத்தது, மக்களை முன்னோக்கி செல்லும்படி கட்டளிடு. எங்க கடலுக்கு, எங்க கடலுக்கு போய் முன்னோக்கி போடா என்று கண்ணோக்கிட. என்ன கதி? அடுத்த வார்த்தை, கோலை உயர்த்தி பிடித்தவாறே உன் கையை கடல் மீது நீட்டு. அப்போ மக்களை நான் பார்க்கின்றோம், எது நீ தடையாக நீ காண்கின்றாயோ அந்த கோலை எடுத்துக்கோள். இதை திருச்சபை சொல்ற அர்த்தங்கள். ஒன்று, அருத்தந்தை தன்னுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த தடை மீது நீட்டுகிற சமயத்தை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தடை நீக்கப்படும். பெற்றோர்கள், நீங்கள் தெய்வம் தந்த பெற்றோர் என்ற அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால் பயன்படுத்துங்கள். தெய்வமே, இதை உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் நான் பயன்படுத்துகிறேன். நீ எங்களை வழிநடத்துகிற தெய்வம், எங்க காக்கின்ற தெய்வம். இதான் என் மகன், என் மகள், அவன் சந்திக்கின்ற இந்த பிரச்சனை, இந்த தடை, இது இன்றோடு நீங்கி போகட்டும் என்று பெற்றோருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீ அந்த மகன் மேல் இயேசுவின் நாமத்தினால் நீ சிலுவையிடம் போட்டு அந்த தடை மீது ஜெபிக்கிற சமயத்தில் தடை நீங்கி போகும். அதே மாதிரி கணவனாக இருக்கிற நீ, மனைவியாக இருக்கிற நீ, தெய்வம் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இறைவன் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நீ சிலுவையிடம் போட்டு நீ ஜெபிக்கிற சமயத்தில் அந்த தடை நீங்கி போகும். நீக்குவது யாரு? தெய்வம். நீக்குவது யாரு? தெய்வம். ஆனால் என்றைக்காவது அந்த உரிமையை நீ பயன்படுத்திருக்கின்றாயா? இல்லையே, அந்த உரிமையை நீ விட்டு கொடுத்திருக்கின்றாய். எப்படி தெரியுமா? ஏசாவு என்ன செய்தார்? அந்த ஒரு கூழுக்காக என்ன செய்தார்? உரிமை விட்டு கொடுக்கின்றான். அதே மாதிரி உன் கணவனுடைய காரியங்கள் நடக்க வேண்டுவதற்காக, உன் கணவன் கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டுவதற்காக, உன் மனைவிடத்திலிருந்து நல்ல பேர் வாங்க வேண்டுவதற்காக, உன் பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல பேர் எடுக்க வேண்டுவதற்காக, உன் பேரன் பேத்திக்கிட்டு நல்ல பேர் எடுக்க வேண்டுவதற்காக நீ என்ன செய்கின்றாய்? தெய்வம் தந்த உரிமையை நீ விட்டு விடுகின்றாய். அதை விட்டு விட்ட உடனே அவன் செய்த பாவத்துக்கு அடிமை விடுகின்றான். நீ ஜெபித்த பொழுது எங்கே நடக்கும்? அதான் உரிமையை கொடுத்து விட்டாயே. உரிமை போன பிறகு எப்படி அங்கே நடக்கும்? மனைவி என்ற ஸ்தானத்தை உரிமை நீ கொடுத்து விட்டாய். காரணம், என் கணவன் தானே, பரவாயில்ல, அவன் குடிக்கட்டும், ஒரு பிரச்சனை இல்லை. என் மனைவி தானே, பரவாயில்ல, போகட்டும். என் பிள்ளைகள் தானே, பரவாயில்ல, அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இனி போகிறாயா? என் பேரன் தானே, என் பேத்தி தானே, பரவாயில்ல, எப்படி வேணும் போகட்டும். விசுவாச வாழ்க்கை எதிராக போகிற சமயத்தில் பரவாயில்ல, அதுக்கு நொண்டி சாக்க கண்டுபிடித்து கொண்டு நீ போகிறாய் என்று பார். மக்களே, அந்த நொடியிலேயே நீ விட்டு விடுகின்றாய். உன் உரிமையை நீ விட்டு விடுகின்றாய். எப்போ உன் உரிமை நீ விட்டு விட்டாயோ அந்த நொடியிலேயே எல்லாம் போய்விட்டது. தடைகள் மேல் நீ கை வைத்து நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் தடை நீங்காது, இன்னும் அதிகமாகத்தான் வந்து கொண்டு இருக்கும். தெய்வமல்லையே இதுக்கெல்லாம் காரணங்கள், தெய்வமல்லே எல்லாம் காரணங்கள். இறைவனோட துணையோடு நீ போ. அப்போ இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். தெய்வமே, என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை சொல். ஆத்மார்த்தமாக என்னை மன்னித்து விட ஆண்டவரே, எனக்கு நீதான், உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி நீ ஒப்பு கொடு. ஆட்டோமேட்டிக்காக இதோ இழந்த உரிமையை மீண்டும் நீ பெற்றுக்கொள்வாய். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை உன்னால் வாழ முடியும். தடைகள் ஒன்றுமில்லாமல் சூன்னு அது போய்விடும். எப்படி போகும்? சூன்னு போய்விடும். Praise the Lord. Hallelujah. Hallelujah.